ஒரு கூட்டம் சிச்சுவேஷன்ஸ் வச்சு ப்ராமிஸ பேசிட்டு இருக்கும்போது இவர் ரெண்டு பேர் நின்னு சொல்றாங்க, எப்பா ப்ராமிஸ் நிறைவேற சிச்சுவேஷன் விஷயம் இல்ல, ப்ராமிஸ் நிறைவேற பிரசன்ஸ் தான் விஷயம்ப்பா. ஹalleluya. வாக்குத்தத்தம் நிறைவேற நம்முடைய சூழல் விஷயம் கிடையாது. வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? அதுதான் யோசுவாவும் காலேபும் கவனம் வைக்கிறார்கள். என்ன கவனம் வைக்கிறாங்க? எப்பா கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரா? இது போதும். சத்துருக்களை குறித்து அவர்கள் பேசவில்லை, சூழ்ந்திருந்தவர்களை குறித்து பேசவில்லை, சிச்சுவேஷன்ஸை குறித்து. ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராமிஸை கையில வச்சுட்டு நான் சிச்சுவேஷன்ஸை உயர்த்துறேன்னா, ஒரு காரியத்தை நடுக்கத்தோட பேசுறேன், எந்த சூழ்நிலையும் ப்ராமிஸ் நிறைவேறாது. யார் வாழ்க்கையில ப்ராமிஸ கையில வச்சுட்டு நான் சிச்சுவேஷனை பேசுறேனோ, அந்த ப்ராமிஸா தான் இருக்குமே தவிர நிறைவேறாது. ஆகாட்ட ஃபர்ஸ்ட் செய்ய சொல்றேன், நீ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எழும்பு, ப்ராமிஸ திரும்ப கையில பிடி. ப்ராமிஸ கையில பிடிச்சிட்டு பிரசன்ஸோட புறப்பட்ட பிறகு கண்ணு திறக்குது, தண்ணி தெரியுது. ஹalleluya. ப்ராமிஸ் இந்த ஆண்டு இன்னைக்கு அவன் விட்ட ப்ராமிஸை திரும்ப கையில பிடிங்க. இங்க இருந்து பிரசன்ஸோட புறப்படுங்க. மறைந்திருக்கிற நீரூற்று உன் கண்ணுக்கு தெரிய வரும். ஆயத்தம் பண்ணப்பட்ட நீரூற்று உன் கண்ணுக்கு தெரிய வரும். விசுவாசிக்கிற உள்ளமே கம்பீரித்து ஆர்ப்பரியுங்கள். ராகா சாந்தல ரிபன ஹந்தலரா, உனக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இந்த ப்ராமிஸ நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அது ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. நீ பிரசன்ஸோட புறப்படு, பிரசன்ஸோட புறப்படு.